1000 தான் இருந்தாலும் ஆக்ஷன் வெப் சீரிஸ் குடுக்குற ஒரு அட்ரினலின் பம்ப் அப்ன்றது வேற எந்த சீரிஸும் எனக்கு குடுக்காது. அதுவும் கன்ஸ வச்சுக்கிட்டு கன்னா பின்னமா சண்டை போடுற மாரி எதுவும் இல்லாம, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி சண்டை காட்சிகள் இருக்குன்னா, எனக்கு அது பெரிய எக்ஸைட்மென்ட் தான். தன் கையில என்ன கிடைக்குதோ அத வச்சு வெறித்தனமா சண்டை போடுவாங்க. பறந்து பறந்து சண்டை போடுவாங்க. அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேசிங்கா இருக்கும். அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து நமக்கு குடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 வெப் சீரிஸோட லிஸ்ட் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரிஸ் பார்த்தீங்கன்னா, த பிரதர்ஸ் சன். ஸோ இந்த சீரிஸ் போன வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதுல ஒரே ஒரு சீசன் தான் இருக்கு. 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரிஸோட கதை ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலோட தலைவரான நம்ம ஹீரோவோட அப்பா வந்து சுடப்பட்டு கோமா நிலைக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ சார்லஸ் வந்து எல்லையில இருக்க தன்னுடைய அம்மா மற்றும் தம்பியை வந்து பாதுகாக்க கிளம்புறாரு. தன்னோட தம்பிக்கு தான் குடும்பம் அப்படின்றது ஒரு மாஃபியா குடும்பம்னே தெரியாது. ஸோ அங்க சார்லஸ் போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து மீதி கதை. ஸோ இந்த சீரியஸ்ல ஸ்டைலிஷான மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண சண்டை காட்சிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றுமே வந்து வேற லெவல்ல இருக்கும். அதே சமயத்துல ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். இந்த கேரக்டர்ஸோட அந்த ஃபன் அண்ட் எமோஷனல் சைட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. தம்பி மற்றும் அண்ணன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுறது வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த சீரிஸ் நீங்க இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பட் இது முதல் சீசனோட நெட்ஃபிளிக்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஏனோ தெரியல, வியூவர்ஷிப் கம்மினால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் ஒரு நல்ல சீரிஸ் தான். நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண சீரிஸ் சண்டை காட்சிகள் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரிஸ் பாத்தீங்கன்னா இன்டு தி பேட்லேண்ட்ஸ். இதுல மொத்தம் 3 சீசன் இருக்கு. 32 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரியஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மைட்டி வாரியர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கொண்ட யங் பாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டுல என்லைட்மெண்ட் தேடி போறாங்க. ஸோ இவங்களோட பயணம் எப்படி இருந்தது, இவங்க பயணத்துல இவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்றதான் வந்து இன்டு தி பேட்லேண்ட்ஸ். ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு சண்டை காட்சிகள் அப்படின்றது தாறுமாறா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல அந்த சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ் அப்படின்றது வந்து பக்காவா இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அண்ட் கேரக்டர்ஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணி போற மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல இருக்குது. ஐ திங்க் இந்த சீரீஸோட 2 சீசனுக்கு தமிழ் டப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் இது இந்தியாவில் எந்த ஒரு ஓடிடிலையும் அவைலபிளா இல்லை. நீங்க டெலிகிராம்ல தான் டவுன்லோட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரிஸ் பாத்தீங்கன்னா வாரியர். இதுல மொத்தம் 3 சீசன் இருக்கு, 30 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரியஸோட கதைன்னு பாத்தீங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோல இருக்க சைனா டவுன் அப்படின்ற ஒரு டவுன்ல வந்து அங்கதான் வந்து சைனீஸ் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த சைனீஸ் இமிகிரண்ட்ஸ்லேயே வந்து 2 குரூப் இருக்காங்க. ஒன்னு லாங்ஸி, இன்னொன்னு வந்து ஹாப்வே. ஸோ இந்த 2 குரூப்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வார், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு இமிகிரண்டா அந்த சைனா டவுனுக்குள்ள வராரு. பட் அவரு இமிகிரண்டா மட்டும் வராம தன்னுடைய சிஸ்டரை வந்து தேடியும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவரோட சர்வைவல் என்னாச்சு, இந்த 2 கேங் நடுவில் இருக்கக்கூடிய வார் என்னாச்சு, அண்ட் சைனீஸ் ஒர்க்கர்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது அங்க இருக்க மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டதுதான் வந்து இந்த வாரியர் சீரியஸ். ஸோ இந்த சீரியஸ்ல உண்மையாலுமே சண்டை காட்சிகள் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். சில இன்டென்ஸான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பின்னி படல் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் நீங்க இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. அண்ட் இது ஒரு 18+ சீரிஸ். லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரிஸ் பாத்தீங்கன்னா கோப்ரா கை. இதுல மொத்தம் 6 சீசன் இருக்கு, 65 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா 1980ஸ்ல வெளிவந்த படமான த கராட்டே கிட் படத்தோட சீக்வல் தான் வந்து இந்த கோப்ரா கை. ஸோ அந்த படத்துல ஜான் லாரன்ஸ் அண்ட் டேனியல் லருசோ இவங்க 2 பேருக்கும் கடைசியில வந்து சண்டை பண்றது வரும். அதுல வந்து நம்ம டேனியல் லருசோ வின் பண்ணிடுவாரு, ஜான் லாரன்ஸ் வந்து தோத்து போயிடுவாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஜான் லாரன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை பண்றது இந்த சீரியஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்களுக்குள்ளார இந்த கராட்டே பண்றது வந்து திரும்ப எப்படி உள்ள வருது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க 2 பேருக்கும் மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் இந்த கராட்டேனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த கோப்ரா கை சீரிஸோட கதை. இது ஒரு காமெடி டிராமா சீரியஸ். அதே சமயத்துல இந்த கராட்டே கிட் பண்றதுனால இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்றது செமையா இருக்கும். அதே மாதிரி இந்த சீரியஸே வந்து ஒரு மாதிரி
ஃபன்னா, அதே சமயத்துல எமோஷனலா அண்ட் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ். இதனால எல்லாமே வந்து கலந்த ஒரு சீரியஸ்ன்னு சொல்லலாம். பட் இதுல பர்ட்டிகுலரா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் வந்து தாறுமாறா இருக்கும். அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்மளோட கனெக்ட் ஆகி பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பக்காவான ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த கோப்ரா கை. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சீரிஸ் பார்த்தீங்கன்னா பான்ஷி. இதுல மொத்தம் 4 சீசன் இருக்கு. 38 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரிஸோட கதை, ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமே ஹீரோ ஜெயில்ல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமே பான்ஷி அப்படின்ற டவுனுக்கு போயிட்டு தன்னோட காதலியை மீட் பண்றாரு. பட் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காதலி இப்போ கிடையாது. அவங்களுக்குன்னு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இவர் போயிட்டு கூப்பிடுறாரு, வா நான் உனக்காக தான் ஜெயில் போனேன், நம்ம சேர்ந்து வந்து போயிடலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க வரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாம அந்த டவுன்ல இருக்க ஒரு பாருக்குள்ள போறாரு. அந்த பாருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க அந்த டவுனுக்கு புதுசா வந்த லூகாஸ் வூட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஷெரீப் அப்படின்றவரு அந்த பார்க்குள்ள வராரு. அங்க ஏற்பட்ட ஒரு சின்ன கைகலப்புல வந்து அந்த லூகாஸ் வூட் ஷெரீப் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த லூகாஸ் வூட்ன்னு சொல்லக்கூடிய அந்த நியூ ஷெரீஃபோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு அந்த டவுன்ல வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த டவுன் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதையெல்லாம் அவர் எப்படி சரி பண்றாரு ஒரு போலீஸா, அவரோட ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடால. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டதுதான் வந்து இந்த பான்ஷி சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண சீரிஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுல கன் ஃபைட்ஸும் இருக்குது. இதுல வில்லன் கேரக்டர் வேற லெவல்ல இருக்கும். தலைவன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பின்னி படல் எடுப்பாரு. ஸோ அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அப் பண்றது வந்து சான்ஸே இல்ல. அதே மாதிரி அந்த டவுன்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண சண்டைகள் தான் போடுவாங்க. ஸோ அவங்களோட சண்டை காட்சிகளுமே வந்து செம சூப்பரா இருக்கும். ஸோ எக்ஸப்ட் கன் ஃபைட்ஸ்மே வந்து பயங்கரமா இருக்கும். பட் இதுல வரக்கூடிய அந்த மொத்த சண்டை காட்சிகள் அப்படின்றது தாறுமாறா இருக்கும். அதே சமயத்துல இந்த சீரிஸ் அப் பண்றது பயங்கர எங்கேஜிங்கா நம்மூரு ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி செமையா போற ஒரு சீரிஸ். அதே மாதிரி கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் விமன் கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா இதுல நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு செமையான விமன் கேரக்டர்ஸ் வந்து இதுல இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரு கேரக்டர் அப் பண்றது வந்து செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டரோட உண்மையான பேர் என்னன்றது வந்து கடைசி வரையும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸா இருக்க ஒரு பக்காவான ஒரு லீட் கேரக்டர் வந்து அந்த லூகாஸ் வூட்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர். ஸோ இந்த சீரிஸ் அப்படின்றது என்னுடைய ஃபேவரட்டான சீரிஸ். இதை நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இது ஒரு 18+ சீரிஸ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த 5 சீரியஸும் நீங்க இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண சண்டை காட்சிகள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரியஸ்லாம் நீங்க கண்ண மூடிட்டு பார்க்கலாம். செம ஒர்த்தான சீரிஸ் தான் எல்லாமே. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.